முதலில் தலைப்புச் செய்தி. தென்மராட்சி மாணவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. இனி விரிவான செய்தி. வணக்கம். நாங்கள் தென்மராட்சி கலாசார மத்திய நிலையம், அந்த மத்திய நிலையத்தால் ஆண்டுதோறும் ஒரு முக்கியமான செயற்பாடாக கலை வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. இதில் நாங்கள் சொல்ல வேண்டிய என்ன சொன்னால், இந்த கலை வகுப்புகளை கற்றுக்கொள்கிறதுக்கு அல்லது அதை பயின்று கொள்வதுக்கு எந்த ஒரு பெரிய செலவினங்கள் எதுவுமே இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது பல விரும்பியவைகள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். அந்த வருடத்துக்கான பதிவு கட்டணம் 500 ரூபா கட்டி அதில் அந்த தாங்கள் ஒரு உறுப்பினராகி கொள்வது. அந்த வருடம் முழுக்க அவைகள் அந்த கலைகளை பயிலலாம். அவை இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டுக்கான வகுப்புகள் வருகிற பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்க இருக்குது. எங்களோட இந்த கலாசார மத்திய நிலையத்தில் சங்கீதம், நடனம், மிருதங்கம், சித்திரம், மற்றது சிங்கள மொழி வகுப்பு, இந்த வருடம் புதிதாக சிங்கள மொழி வகுப்பு, மற்றது வாத்தியங்கள், ஓகன் பயில விரும்புகிற மாணவர்கள் ஓகனும் பயின்று கொள்ளலாம். இத்தனை வகுப்புகளும் இங்கே நடக்குது. ஆனால் இங்கே இணையும் போது ஒரு வருடத்துக்கு நாங்கள் ஒழுங்காக இந்த பயிற்சிகளை பெறுவோம் என்ற ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு வரணும். என்னென்னு சொன்னால், உள்ள பிரச்சனைன்னு சொன்னால், நாங்கள் எங்கேயாவது ஒரு பெரிய தொகையை காசு கட்டி பயின்றால் அது காசு வீணாக போயிடும்னு போவோம். இது வருடத்துக்கு 500 ரூபா கட்டுறதானே, விட்டால் என்ன என்ற ஒரு எண்ணம் சில பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட ஏற்படுத்துறதை நான் இவ்வளோ காலத்தில் அவதானிச்சிருக்கிறேன். அப்படியே இல்லை, நீங்கள் ஒரு உறுதி எடுத்து, நான் இந்த கலை செயற்பாட்டில் ஈடுபட போகிறோம்ன்ற ஒரு உறுதி எடுத்து இந்த பயில்வுகளை செய்ய வேணும். இந்த வகுப்புகள் வெள்ளி கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த 3 நாட்களும் தான் நடக்குது. வெள்ளிக்கிழமையில் தனியார் கல்வி நிலையங்கள் லீவு அதிகமான பிள்ளைகளுக்கு, ஞாயிறிலும் அப்படி இருக்கிறபடியால் அல்லது சனி ஞாயிறுகளில் தனியார் கல்வி நிலையங்களுக்கு போனாலும் அந்த இடைநேரங்கள் அதிகமாக சனிக்கிழமையில் நாங்கள் ஒரு 11 மணிக்கு தான் வகுப்பில் ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அந்த இடைநேரம் காலமே போயிட்டு இப்போ எந்த ஒரு மதிய உணவோடு எடுக்கிறதுக்கான அந்த இடைநேரத்தில் அந்த மெட்ட வகுப்புகள் நடத்துகிறோம். மற்ற ஞாயிற்றுக்கிழமை காலமே நேரம் தனியார் வகுப்புகள் நடைபெறாதபடியே காலமையிலேருந்து ஆரம்பித்து ஒரு 12, 1:30, 2 மணி மட்டும் இந்த வகுப்புகள் நடைபெறுகிறது. ஏனைய விவரங்களை நீங்கள் நேரடியாக எங்களுடைய நிலையத்துக்கு பெற்றுக்கொள்ள முடியும். பண்ணது இந்த விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் இப்போ தொடர்ந்து பல வருடங்களாக இந்த நிலையம் இயங்கி கொண்டு வருது. நான் நினைக்கிறேன் 2018ஆம் ஆண்டில் இருந்து இது திறந்து வைக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கு. அதன் வளர்ச்சியாக கடந்த வருடம் எங்களோட பிள்ளைகள் இந்த கலாசார மத்திய நிலையங்களுக்கு இடையில் நடத்தப்படுற அந்த போட்டியில் பங்கு பெற்றி மாகாண மட்டத்தில் 1ஆம் இடங்களை பெற்று தேசிய மட்டத்துக்கு போய் 2 குழுப்பாடல்கள், அதாவது நிலையத்தில் இந்த கலாசார மத்திய நிலையத்தில் நடத்தப்படுற அந்த பயிற்சி கூடாக 2 குழுப்பாடல் நிகழ்வுகள் போய் தேசிய மட்டத்தில் அகில இலங்கை ரீதியில் 2ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பெற்றிருக்கணும். அப்போ அது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆளுமைய வளர்ச்சிக்கு உதவுது. இப்போ எங்களோட அவைகள் திருவண்ணாமலையில் அந்த போட்டி நடந்தது. அப்போ நாங்கள் பஸ் பிடித்து பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லோரும் போய் அந்த போட்டியிலும் பங்கு பெற்றி அடுத்த நாள் அங்கே சில இடங்களையும் சுற்றி பார்த்து கொண்டு தான் நாங்கள் வந்தோம். அப்போ அது ஒரு சுற்றுலாவாகவும் அவைக்கு அமையுது, அவைக்கு ஒரு மகிழ்வான பொழுதுகளாக அமையுது. அதே நேரம் ஒரு போட்டியிலையும் பங்கு பெற்றி முக்கிய இடங்களையும் பெற்றிருக்கிறோம். அது இந்த நிலையத்தால் இங்கே மட்டும், அதாவது இந்த நிலையத்தில் மட்டும் வகுப்புகள் நடைபெறவில்லை. என்னென்னு சொன்னால், எங்கேயோ இந்த நிலையத்திலிருந்து பல ஒரு 6-7 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கிற இடங்களில் இருந்து கூட பிள்ளைகள் இங்கே வர முடியாது. அப்படியான இடங்களில் கூட நாங்கள் அங்கே ஒரு 20-25 பிள்ளைகளும் ஒரு அர்ப்பணிப்பாக அந்த கலையை பயிற்றுவிக்க வேணுமென்ற அவா உள்ள ஒரு ஆசிரியரும் குருவும் சந்திப்பார்களாக இருந்தால்
இந்த நிலையத்தின் மூலம் அங்கேயே நாங்கள் வகுப்புகளை நடத்த முடியும். அப்போ இதுவரையில் கடந்த வருடங்களில் கைதடி, நாவற்குழி, நுணாவில் போன்ற இடங்கள் எல்லாம் இந்த வகுப்புகள் நடந்திருக்கு. இப்போவும் அந்த கைதடி வகுப்பு தொடர்ந்து வகுப்புகள் நடந்தாலும் சில பிரச்சனைகளால் சில வகுப்புகள் நிற்கும், சிலது அடுத்தடுத்த வருடங்களுக்கும் தொடர்ந்து செல்லும். ஆனால் எங்களுடைய கைதடி வகுப்பு அதை சொல்கிறது நாங்கள் அந்த கிராம வகுப்புன்னு சொல்கிறது, தூர இடத்துல கிராமங்களை வச்சு நடத்த வகுப்பு. அந்த கைதடி வகுப்பு தொடர்ச்சியாக பல வருடங்களாக அந்த குருவின் ஒரு அர்ப்பணிப்பான செயல்பாடுகளினூடாக அந்த கைதடி வகுப்பு தொடர்ச்சியாக நடந்து வருது. அப்போ அந்த வகுப்பிலிருந்தெல்லாம் இந்த முறை 2025ஆம் ஆண்டு இலங்கை நாட்டினுடைய 77வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட இருக்குது. அந்த சுதந்திர தினத்தில் நடனம் ஆடுவதற்காக அந்த கைதடி நிலையத்தில் இருந்து வளர்ந்த பிள்ளைகள், அதுக்கு வளர்ந்த பிள்ளைகள் தேவை, 3 பிள்ளைகள் சென்றிருக்கிறார். அப்போ அந்த கைதடி பிள்ளைகளில் ஆற்றலை திறமையை நான் சொல்லணும்னு சொன்னால், இந்த அவையில் முதல் இந்த ஒரு தேசிய நடன குழு ஒன்று சொல்லி எங்களுடைய அமைக்கிறது. அதுக்காக பரந்துபட்ட இலங்கை பூராவும் சிங்களவர்கள், முஸ்லீம்கள், தமிழ் பிள்ளைகள் பரந்துபட்ட கலாச்சார மத்திய நிலையங்களில் இருந்து பிள்ளைகளை வரவழைத்து அது நேர்முக பரீட்சை நடத்துவார்கள். ஆடப்பண்ணி அவர்களுடைய ஆற்றலை அவதானித்து அதில் இருந்து தெரிவு செய்வார்கள். அப்போ இங்கே மாவட்ட ரீதியாக, மாகாண ரீதியாக நடந்த அந்த நேர்முக பரீட்சையில் இந்த கைதடி எங்களுடைய பயிற்சி நிலையத்தை சேர்ந்த 3 பிள்ளைகள் அன்றே தெரிவு செய்யப்பட்டார்கள். ஆனால் கஷ்டகாலம் ஒரு அகில இலங்கை ரீதியான ஒரு தெரிவு இடம்பெற்றது. அதுக்கு அவர்களால் சமூகம் அளிக்க முடியவில்லை. ஏற்கனவே இங்கே யாழ் மாவட்ட செயலகத்தோடு சேர்ந்து ஒரு இந்திய தூதுவரகம் சேர்ந்து ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்திருந்தது. அந்த நிகழ்விலே அவர்கள் பங்கு பெற்றியபடியால் அந்த நேர்முக பரீட்சைக்கு அவை செல்ல முடியாமல் போனபடியால் அவைகள் செல்வதில்லை என்றுதான் இருந்தது. எனினும் இப்போ இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட முன்னர் எங்களுக்கு விசேடமாக தொலைபேசி தொடர்பு கொண்டு இந்த 3 பிள்ளைகள் வந்திருந்தார்கள் அல்லவா, அவைகள் வர இயலுமா என்று என்னை கேட்டார்கள். நானும் சந்தோஷமாக பிள்ளைகளுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம், ஒரு அகில இலங்கை ரீதியான ஒரு நிகழ்வு மேடையில் இந்த பிள்ளைகள் ஆற்றலை செய்வதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பம். நான் உடனே ஓம்னு சொல்லி அந்த பிள்ளைகளோட தொடர்பு கொண்டு பிள்ளைகள் தனியாக போவது பிரச்சனையா என்று பெற்றோர்கள் எல்லாம் யோசித்த போது அது ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. வளர்ந்த பிள்ளைகள் அவர்களுக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள், தங்குமிட வசதிகள் எல்லாம் அங்கே அமைச்சால் செய்து கொடுக்கப்படும் என்று நம்பிக்கை ஊட்டி அந்த 3 பிள்ளைகள் நேற்று அவர்கள் பயணப்பட்டிருக்கிறார்கள். இனி அவர்கள் சுதந்திர தினம் முடித்து அடுத்த நாள் தான் இங்கே திரும்புவார்கள். அவ்வளவு நாளும் அவர்கள் பயிற்சிகள் பிறகு சுதந்திர தினத்தின் போது அவர்கள் ஆற்றுகை செய்வார்கள் அந்த நடன இதை. அப்போ இவ்வளவு வளர்ச்சியும் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு உண்மையிலே கைதடியை பொறுத்தவரை அந்த டீச்சருடைய அர்ப்பணிப்பான ஒரு செயல்பாடு, ஆசிரியத்துவம் காரணம். அதோடு அங்குள்ள பெற்றோர்கள் அதன் காரணமாக அங்கு பயில்கின்ற மாணவர்கள் நடனத்துறையில் ஒரு பேரார்வத்தோடு ஈடுபடுகிறார்கள். அந்த பெற்றோர்களும் அதுக்கு பங்களிக்கிறார்கள். உண்மையாக அந்த கைதடி கிராம குழு பாராட்டப்பட வேண்டியது. அது மாதிரி இந்த முறை சங்கீதத்திலே எங்கட கடந்த வருடம் 2024ஆம் வருடம் சென்று சாதிக்க தொடங்கி இருக்கிறார்கள் எங்கட பிள்ளைகள், பரணியைச் சேர்ந்த பிள்ளைகள். அப்போ இன்னும் அதில் நாங்கள் வளர்ச்சி அடைஞ்சு போகணும். மற்றது இது ஒரு சாதாரண கலை வளர்ச்சிக்காக மட்டும் நான் கதைக்கவில்லை. உங்களுடைய பிள்ளைகளின் ஆளுமை வளர்ச்சி, பிள்ளைகளின் பல்திறன் ஆற்றல்கள் வளர வேண்டி இருக்கிறது. நாங்கள் ஒரு பிழையான ஒரு மாயையான பாதையில் போய்கொண்டிருக்கிறோம். கல்வின்றது ஒரு பேய் பிசாசு போல பயந்தபடி ஒரு பயங்காட்டி அதுவே முழுதாக யோசிக்கணும்னு சொல்லி ஒரு பாதையில் போய்கொண்டிருக்கிறோம். அது அப்படி அல்ல. பிள்ளை வாழ வேண்டும், வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றல்களை பெற வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு முழு ஆளுமை. பிள்ளை சந்தோஷமாக வாழ வேண்டும், நல்ல மன உள ஆரோக்கியத்தோடு வாழ வேணும். அப்போ இந்த விஷயங்களை அடைகிறதுக்கு இந்த கலாச்சார மத்திய நிலையம் ஒரு பெரு பங்களிப்பை செய்யும், அந்த பிள்ளைகளுக்கு செய்யும் என்று நான் நம்புகிறேன். இந்த ஆசிரியர்கள் அவ்வாறு பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே இதில் இணைய விரும்புகிற மாணவர்கள் பிப்ரவரி 1ஆம் தேதி ஏதோ சனியோ அல்லது ஞாயிறோ
ஏதோ ஒரு நாள் முதல் ஆரம்பிக்கலாம், வந்து ஆரம்பித்து சேர்ந்து கொள்ளலாம் என்றதை தெரிவித்துக் கொள்கிறேன்.